ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் கேம் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நான் கூட ஏதோ புதுசாக சோலோ லெவலிங் கேம் வருதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம சோலோ லெவலிங் அரேஸோட கேம் ட்ரெய்லர் அதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 முடியுது பார்த்தீங்களா, அப்போ வர ஒரு அப்டேட்டோட ட்ரெய்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்ம கோபி மோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் வந்து பண்ணுவோம்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோ வந்துட்டு ஓடுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பிக் ஸ்டாச்சு கிட்டே இருந்த கார்டியான் டெம்பிளில். ஸோ வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டோரி மோடுக்கான ஒரு இதுன்னு நினச்சேன். பட் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 வந்து கார்டியான் டெம்பிளோட ஸ்டோரி மோடு வந்து ஸோ இது காமிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஃப்ளாஷ் பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வருது சோலோ லெவலிங் அரேஸ் ஓ ட்ரைவ்னு சொல்லிட்டு. மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து யாரும் பறந்து இறங்கினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஆஸ்பான் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சங்கினு வந்து தெரியுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோரி குவிஸ்க்கான அந்த ட்ரெய்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கினு ப்ளே பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அட்டாக் ஏதோ டிஃபென்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதுசாக வந்து இருந்துச்சு. ஸோ வந்து எப்படின்னா நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறப்ப நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் கோபி மோடு அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு பாஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பிளேயர் விசஸ் பிளேயர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. நார்மலாக பாஸ் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. அவேக்கன் டு சர்வை இதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சங்கினோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சங்கினுக்கு. இது வந்து நமக்கு ஜாப் சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் அந்த ஸ்கில் யூசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு சங்கினுக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அரைசன் சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இது புது ஜாப் சேஞ்ச் வந்து கன்ஃபார்ம் வந்துருச்சு. ப்ளஸ் ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது ஸ்கில்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ லாஸ்ட்டாக கமிங் ஃபால் 2025 போட்டுட்டு அடுத்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நமக்கு 2025 டிசம்பர் அப்படிலாம் ஜனவரி பிப்ரவரி 2026 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு விட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அதில் இருந்த டீட்டெயில்ஸும் சரி அந்த ட்ரெய்லர் கொடுத்துருந்த விதமும் சரி எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மெயினாக கோபி மோடு வந்து கன்ஃபார்மாக இருந்துச்சு. நம்ம மற்ற பிளேயர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பாஸ் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சண்டை போட்ட எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் பாஸஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்கோர் மிஷின்ஸ் இன்ஸ்டன்ட் டஞ்சன்ஸில் வந்து இந்த மோடை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நமக்கு தனியாக சோலோ பிளேயர் மோடும் இருக்கும், மல்டி பிளேயர் மோடும் அந்த மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட்ஸ் ஆட் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த வேர்புல்லாம் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அப்படிலாம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுமே வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணி பாஸ் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நமக்கு நியூ கான்டென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புது புது கேம் மோட்ஸு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வந்து பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளேயர் விசஸ் பிளேயர் வந்து கோபி மோடை பற்றி டீட்டெயில் வந்து வரல. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் டைம் ஆகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் ஃபோனில் வந்து இந்த கேம் சப்போர்ட் ஆகும்னு தெரில. அது வேறு இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து ட்ரெய்லர் வைஸாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சங்கினோ வந்து அந்த மான்ஸ்டர் ஸ்டாச்சோடு வந்து தப்பிச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க கார்டியான் டெம்பிளில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குஸ்ட் வந்து வருதுல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோ வந்து ஆர்கிடெக்ட் தோக்கு அடிச்சதுக்கப்புறம் ஆஸ்பானோட மெமரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வந்து பண்ணுவான். இதே நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்துட்டு சங்கினோ வந்து ஆஸ்பானோட குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டோரி மோடு வந்துட்டு மோனார்க் விசஸ் ரூலர்ஸோட வார் இருக்குது பார்த்தீங்களா. அதை ஒரு 2 ஸ்டோரி மோடாக கேமில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதோட கிளிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ட்ரெய்லரில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் வந்துட்டு சங்கினோ வந்து ஆர்கிடெக்ட் தோக்கடிச்சதுக்கப்புறம் அவனோட ஆஸ்பான் மெமரிஸ் வந்து ரிகவர் வந்து பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் விசஸ் ரூலர்ஸோட வார் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து ஆட் பண்ணிட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கினோ மெமரிஸ் ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து பண்ணுவான். என்ன நடந்துச்சுன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்கிடெக்டோட ஃபுல் ஸ்டோரி வந்து. ஸோ மேபி வந்து ஆர்கிடெக்டோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ட்ரெய்லரையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க சங்கினோ வந்து அந்த மோனார்க் ஃபார்மில் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பானில் வந்து டஞ்சன் பிரேக் ஆகிறது, மோனார்க் ஆஃப் ஜெயின்ஸ் கூட வந்து சண்டை போகிறது இதெல்லாம் வந்து கேமில் ஸ்டோரி மோடாக வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் விசஸ் ரூலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைலைட்டாக வந்து இருக்க போகுது. இதே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அனிமேலேயே வந்து கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஸ்டோரி மோட் நமக்கு கேமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஓரளவு தள்ளி போட்டுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கேமுமே. ஸோ இதை வச்சுட்டு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல நெட்மார்பில். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சப்போர்ட் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை சும்மா இருக்கதே ஓட்டு பே கேமில் இருக்கிறத வச்சு நம்ம ஓடி தள்ளிக்கிட்டே இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா குவிட் பண்ணிட்டு பிடிக்கலன்னா குவிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கேமில். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸ் பிளேயர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து நான் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் கோபி மோட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஆட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, சொல்ல முடியல. ஏன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சிங் சீக்வன்ஸ் வந்து சரியில்லை. ஸோ வாயை வைக்க வேணால் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து நம்புவோம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரையலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நான் அதை பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணிட்டு. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினோட மோனார்க் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அல்டிமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எனக்கு வந்து தெரியல. பட்டு சஞ்சினோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட்டே அல்டிமேட்டில் இருந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட்டில் மினிமம் ஒரு 4 to 5 ஸ்கில் கிட்டே ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் பற்றி டீட்டெயில் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நமக்கு கோபி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கு டிஃபென்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது வந்து நமக்கு கோபி மோடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நமக்கு நார்மலாக வந்து கேமில் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா கவுண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில்ஸில் வந்து சங்கினுக்கு வந்து இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சியோனுக்குமே வந்து கவுண்ட்ரு வந்து இருந்துச்சு. பட் கவுண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டைமிங் பார்த்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து சூட் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ ப்ராக்டிஸ் தான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணணும். மற்றபடி எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிலீஸும் வந்து வரல. ஸோ இந்த இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கோபி மோடு வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்டோரி மோடோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மோனார்க் விசஸ் ரூலர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோட நியூ ஜாப் சேஞ்சு ப்ளஸ் அவனோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா நமக்கு கேமில் இன்னும் புது ஹண்டர்ஸ் யார் வருவான்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ரிவ்யூவில் வந்து பண்ணல. ஏன்னா ஆகஸ்ட்டு அப்போ லியூஜிக்கு அங்கே வரதான் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. ஸோ 2nd ஆகஸ்ட் அப்டேட்டில் வந்து யார் வரான்னு தெரியல. அதுக்கு அடுத்து வரப்போகிற ஹண்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சஸ்பென்ஸ் லெவலை வந்து மெயின் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து நமக்கு இந்த ஸ்டோரி வைஸை வந்து ஹண்டர்ஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியன் டெம்பிளில் வந்து புது சாய்க்கு வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. கொடுத்தாலுமே வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா சாய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இன்னும் கொரியன் ஹண்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடாங் உக் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணல. டார்க் யூனிட்டாக வந்து வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட்டு டார்க்கில் வந்து நமக்கு சங்ஜின்னா வந்து கொடுக்குறனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடையாது இப்போதைக்கு. ஸோ ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் அடுத்து மோனார்க் விசஸ் ரூலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக ஹண்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோனார்க்ஸோட ஹியூமன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து நமக்கு கேமில் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஹண்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ளே வந்து பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம போனோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நடக்கிற மோனார்க் ஆஃப் ஜெயிண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூரி ஆர்லாஃப் வந்து பார்த்தோன்னா ரசின் ஹண்டர் இருக்காங்க. அவனை வந்து பார்த்தோன்னா கேமில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஹண்டர்ஸ் இது வரைக்கும் பார்த்தோன்னா கேமில் யாரையுமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணல. ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஃபரன்ஸுமே வந்து காமிச்சு கிடையாது. ஸோ இந்தியன் ஹண்டர்ஸ் கேமில் வரதா இருந்துச்சுன்னா சித்தார்த் பைச்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் பைச்சன் தான் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் ரிவீலுமே வந்து ஆகலை. ஸோ தாமஸோட ஹண்டர்ஸ் ஆஜின் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அங்கே வந்து இருக்கிற 4 நேஷ்னல் லெவல் வந்து பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க. பட் சித்தார்த் பைச்சனோட ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணி ஓகே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம் வெயிட் பண்ணிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஜனவரி 2026 இல்லை டிசம்பர் 2025 பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து வந்துடும். ஸோ அது வரைக்கும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நடுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் ஒரு சில நல்ல அப்டேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்குள்ளே நெட்மார்பிள் வந்துட்டு கேம் நல்லா டெவலப் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அப்டேட்டை மட்டும் வச்சு ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா மறந்துட வேண்டியது தான் கேமையே. ரைட்டு, ஸோ அதோட பார்த்து வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்தோட வீடியோ வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் கண்டென்ட் கிட்டே இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இருக்கும். அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணிடுங்க. புது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.